தொன்மையான வரலாற்றை கொண்ட மூதூர் பிரதேசத்தில் தடயம் எனும் பெயரில் தொல்பொருள் நிலையம் ஒன்று இயங்கி வருகின்றது. மூதூரில் 500க்கும் மேற்பட்ட 100 வருடங்களுக்கும் உட்பட்ட பண்டைய பொருட்கள் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. பண்டைய அரசு இலச்சினை, தொல்பொருள், செம்பு, நாணயம், முத்திரைகள், அரசர் பாவித்த பொருட்கள் என மாணவர்களின் வரலாற்று கல்வியை ஊக்கப்படுத்தும் பல பொருட்கள் இங்கு பேணப்பட்டு வருகின்றன. இவ்வாறான வரலாற்று பொருட்கள் எமது எதிர்கால சந்ததியினர் பார்வையிட்டு பலன் பெற இவ்வறிய தொல்பொருள் நிலையம் என்றும் எமக்கு உதவி புரியும் என்பதில் ஐயமில்லை. வடக்கின் சமர் என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரிக்கு எதிரான 106வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி அணி இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க மேலும் 17 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. போட்டியில் 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் யாழ் மத்திய கல்லூரி அணி 3 விக்கெட் இழப்புக்கு 76 ஓட்டங்களை இந்த 2ஆம் நாள் முடிவில் பெற்றிருந்தது. போட்டியின் முதல் இன்னிங்ஸில் யாழ் மத்திய கல்லூரி 144 ஓட்டங்களையும் பரியோவான் கல்லூரி 237 ஓட்டங்களையும் பெற்றன. வடக்கின் பெருஞ்சமர் 106வது மாபெரும் வருடாந்த கிரிக்கெட் போட்டி யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இந்த முறை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 2 விக்கெட் இழப்புக்கு 70 ஓட்டங்களுடன் பரியோவான் கல்லூரி அணி தனது முதல் இன்னிங்ஸை இன்று தொடர்ந்தது. பி. துவாரசீலன் 30 ஓட்டங்களுடனும் எம். லிந்தாகரன் 1 ஓட்டத்துடனும் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். பி. துவாரசீலன் 30 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய சஞ்சயன் 68 ஓட்டங்களை குவித்தார். பி. பிருந்தாவன் 31 ஓட்டங்களையும் அனோஜன் 23 ஓட்டங்களையும் பெற்றனர். பரியோவான் கல்லூரி அணி சகல விக்கெட்டுகளை இழந்து 237 ஓட்டங்களை குவித்தது. பந்துவீச்சில் ரவி வதூஷணன் 4 விக்கெட்டுகளையும், தங்கராஜா கோகுலன் 3 விக்கெட்டுகளையும், சௌமித்ரன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 93 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த யாழ் மத்திய கல்லூரி சார்பாக நிரோஷ் 41 ஓட்டங்களை பெற்றார். ஸ்ரீவண்ணன் 16 ஓட்டங்களை பெற்றார். யாழ் மத்திய கல்லூரி அணி 3 விக்கெட் இழப்புக்கு 76 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. எஸ். சௌமிந்திரன் 6 ஓட்டங்களுடனும் அஜித் டாவின் ஓட்டமின்றியும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். நீலவர்ணங்களின் மோதல் என வர்ணிக்கப்படும் கல்கிசி புனித தோமஸ் கல்லூரிக்கு எதிரான 133வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் கொழும்பு ராயல் கல்லூரி அணி 88 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளது. 2ஆம் நாளான இன்று 9 விக்கெட் இழப்புக்கு 413 ஓட்டங்களை குவித்து கொழும்பு ராயல் கல்லூரி அணி தனது முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய புனித தோமஸ் கல்லூரி அணி 9 விக்கெட் இழப்புக்கு 325 ஓட்டங்களை குவித்து தனது முதல் இன்னிங்ஸை நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. 133வது நீல வர்ணங்களின் மோதல் கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறுகின்றது. போட்டியின் 2ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்புக்கு 53 ஓட்டங்களுடன் கொழும்பு ராயல் கல்லூரி தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. இன்றைய தினம் முதல் விக்கெட்டாக இசுரு குணத்திலக 67 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் இமால் லியனகே 80 ஓட்டங்களை குவித்து வெளியேறினார். அபாரமாக துடுப்படுத்தாடிய ஹரேன் குமாரசிறி 123 ஓட்டங்களை குவித்தார். கொழும்பு ராயல் கல்லூரி அணி 9 விக்கெட் இழப்புக்கு 413 ஓட்டங்களை குவித்து தனது முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. பந்துவீச்சில் சமோத் பத்ரன 2 விக்கெட்டுகளையும் உமேஷ் பெர்னாண்டோ 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். தொடர்ந்து 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த புனித தோமஸ் கல்லூரி அணி விக்கெட் இழப்பின்றி 27 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. அடுத்து வருவது சக்தியின் தேடலில். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமையாகும். காலம் கடந்த தீர்வுகள் அதிகாரிகள் மீதான மக்களின் அவநம்பிக்கையை மேலும் அதிகரிக்கவே செய்கின்றன. நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட அல்பியன் தோட்டத்தின் ஆட்லோ பிரிவில் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் தீயினால் நிர்மூலமான குடியிருப்புகளை இவை. 2010ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி ஏற்பட்ட இந்த தீயனர்த்தம் வீடுகளை மாத்திரமன்றி அப்பாவி மக்களின் பெருமதியான சொத்துக்களையும் சாம்பலாக்கி சென்றது. 1.5 வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் பின்னர் அன்று மக்களுக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்ட இந்த தேயிலை தொழிற்சாலை இவர்களுக்கான நிரந்தர இருப்பிடமாக இது மாறியுள்ளமை கவலைக்குரியது.
2010 வீடு இரவு 10 மணி அளவில் எரிஞ்சிருச்சு. அந்த நேரம் நிறைய சாமான்கள்லாம் எங்களோட வீட்டு பொருட்களையெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம். நாங்கள் அதுக்கு பிறகு எங்களோட தேயிலை தொழிற்சாலையில் தான் எல்லாரும் வசித்து வரோம். எந்த அடிப்படை வசதிகளுமே அங்கே கிடையாது. அங்கே இருந்துக்கிட்டு நிறைய எங்களோட பிள்ளைகளும் சரி நாங்களும் சரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரோம். உயர்தர கல்வி பயிலுற மாணவர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இவங்களும் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தங்கி வாழ்றதுக்கான ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பாடசாலை சீருடைகளும் சரி, அவங்க படிக்கிறதுக்கான வசதிகளும் சரி, எப்படியாவது இந்த வீடை திருத்தி அமைச்சு கொடுக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு புதிதாக ஒரு வீடை அமைச்சு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டு குடும்பமாக கூடி வாழ்ந்து பழக்கப்பட்ட இந்த மக்களை செயலிழந்த தேயிலை தொழிற்சாலைக்குள் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக முடக்கி வரும் அதிகாரிகளின் அசமந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. அனர்த்தத்தினால் வீடிழந்து கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக அல்லலுறும் இந்த மக்கள் தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாய் இருப்பது ஏனோ? பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.